கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஐசையா 46:3-4. Listen to me, O house of Jacob, and all the remnant of the house of Israel, who you have been upheld by me from birth, who have been carried from the womb, even to your old age I am ye, and even to grey hair I will carry you. I have made and I will bear, even I will carry and will deliver you. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், எனக்கு பிரியமான அன்பின் பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாய் நான் ஏந்தினேன். தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஏந்தி சுமந்து வந்தார். ஆமேன். அது மாத்திரமல்ல, நம்மை அவர் முதிர் வயது வரைக்கும் அப்படியே செய்வாராம். அது எப்பொழுது என்றால், நரை வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும், நம்முடைய பலமெல்லாம் போகும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடும் என்னோட கூட இருப்பார். நம்மை அவர் என்ன செய்வார்? அவர் ஏந்துவார். அவர் நம்மை சுமப்பார். நம்மை அவர் தப்புவிப்பாராம். ஆமென். இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துகிறார். நம்மை ஏந்துகிற தேவன் நமக்கு உண்டு. நம்மை தாங்குகிற தேவன் நமக்கு உண்டு. நம்மை சுமக்கிற தேவன் நமக்கு உண்டு. நம்மை தப்புவிக்கிற தேவன் இன்னும் ஜீவிக்கிறார். ஆமென். எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். எனவே அவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படி சுமந்து செல்கிறாரோ அவ்விதமாகவே நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இனிமேலும் அப்படியே சுமப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் அவர் அற்புதமாய் சுமந்து பாதுகாத்துக் கொள்வார். வார்த்தையை நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் தாயின் வயிற்றில நாங்கள் தோன்றின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அப்பா அற்புதமாய் அதிசய விதமாய் எங்களை ஏந்தி தாங்கி தப்புவித்து சுமந்து வருகிறவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய வருகை பரியந்தமும் நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தியறலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you.